அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட போகிறது மக்களே. ரேஷன் கார்டுகள், அதாவது இந்த 3 வகை ரேஷன் அட்டைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட போகிறது. வரக்கூடிய ஜூன் 30ஆம் தேதி தான் கடைசி நாள். அதற்கு முன்பாகவே இந்த விஷயங்கள் அனைத்தையும் கட்டாயம் நீங்க செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயங்கள் என்னென்ன நம்ம கட்டாயம் செய்யணும் அப்படின்றதுக்கான முழு அப்டேட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது என்னென்ன முதல் 3 விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, முதல்ல ரேஷன் கார்டுகள், இந்த 3 வகை ரேஷன் அட்டைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் என்பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய், இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களும் முதலில் கேஒய்சி, அதாவது கைரேகை பதிவை செய்ய வேண்டும். ஆதார் அப்டேட் செய்ய வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரும் அப்டேட் செய்ய வேண்டும். இந்த மூன்றும் நீங்க அப்டேட் செய்யவில்லை என்றால் வரக்கூடிய ஜூன் 30ஆம் தேதிக்குள் நீங்க இதை செஞ்சு ஆகணும். கடைசி காலக்கெடுவாக கொடுத்திருக்காங்க. இதை பத்தின தெளிவான விளக்கத்தை பார்க்க போறோம், சரிங்களா? சோ கார்டுகள் ரத்து செய்யக்கூடிய அளவிற்கு இது முக்கியமானதா அப்படின்றத பத்தியும் பார்க்கலாம், சரிங்களா? இது முதல் அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். அடுத்ததா, இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதம் ரூபாய் 4000 வழங்கப்படும் உதவித் தொகையாக, சரிங்களா? அதுவும் இந்த என்பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் மற்றும் பிஹெச்ஹெச், இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும் ஏன் கிடைக்க போகிறது, இதற்கு நம்ம என்ன பண்ணணும், அது எங்க போயிட்டு அப்ளை பண்ணணும், ஸோ என்னென்ன எலிஜிபிலிட்டி, சிறு குறு விவசாயிகள் இதற்கு எலிஜிபிளா அப்படின்றத பத்தின எல்லா அப்டேட்டுமே பார்க்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை, சரிங்களா? இந்த மகளிர் உரிமை தொகை நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாங்காமலே இருக்காங்க மீண்டும். சோ அதற்காக மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க, கடைசி வாய்ப்பா அளிச்சிருக்கிறாங்க. அதற்கு பாத்தீங்கன்னா 1.43 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. சோ அதற்கு பாத்தீங்கன்னாக்க, அதாவது இந்த முகாம்கள் இருப்பதற்காக தமிழ்நாடு முழுவதுமே மீண்டும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு தாலுகாலையுமே முகாம்கள் போட போறாங்க. அந்த முகாம்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்க அப்ளை பண்ணிக்கலாம், மீண்டும் அப்ளை பண்ணிக்கலாம். மீண்டும் அதற்கு பாத்தீங்கன்னா தகுதியான குடும்ப தலைவிகளை தேர்ந்தெடுத்து அதற்கு பாத்தீங்கன்னாக்க மாதம் மாதம் மீண்டும் உதவித்தொகை வழங்க போறாங்க. சோ அதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியுங்க, சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க, சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் நம்ம இந்த 3 அப்டேட்லயுமே ரொம்ப 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 முக்கியமான வீடியோஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்லாம் இருக்குது. சீக்கிரமா தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரமா இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னாக்க, ரேஷன் கார்டு விரைவில் கேன்சல் ஆக போகிறது. ஜூன் 30 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எப்படி, என்ன, ஏது, எதனால அப்படின்றத தெளிவா பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்ம எல்லாமே சிம்பிளா பாத்தீங்கன்னாக்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேங்களா? உங்களுக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே நான் எப்படி புரிய வைக்கிறதுன்றத தெளிவா மென்ஷன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க ரேஷன் கார்டு, இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய், இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கீங்க இல்லையா? இந்த 3 வகை ரேஷன் அட்டைகள் வைத்திருக்கக்கூடிய அனைவருமே முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கைரேகை பதிவு செஞ்சே ஆகணும். இந்த கைரேகை பதிவு செய்யணும் அப்படின்னா முதல்ல நீங்க ரேஷன் கடைக்கு போகணும். அங்க போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் இது எல்லாமே நீங்க கொண்டு போகணும். இந்த ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துதான் நீங்க கைரேகை பதிவு செய்யணும், சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. எதற்காக இந்த தடவை பாத்தீங்கன்னா கைரேகை பதிய சொல்றாங்க, அப்படி என்ன அவசியம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம், சரிங்களா? சோ என்ன ரீசனுக்காக இது பதிய சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாதுங்க. இப்போ ரேஷன் கடைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அரிசி கிடைக்கிறது இல்ல, கம்மியா கிடைக்குது, சரியான நல்ல
தரமான அரிசி கிடைக்கிறதில்லன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு வந்து குடிபெயர்ந்தவர்களும் ஓகேங்களா, வெளிநாடுகளுக்கு போய் செட்டில் ஆனவங்க, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கிட்டே வந்து இறந்தவர்கள் ஓகேங்களா. ஸோ அத பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கார்டு பேர் இருக்கும். ஆனா அவங்க வந்து ஆள் இருக்க மாட்டாங்க. இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்குமே அந்த அட்டைகளுக்கு வந்து சேர்த்து தான் வந்து அரிசி வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நிறைய திண்டாட்டங்கள் ஏற்படுது. அரிசி வந்து குறையறதுக்கு ஏற்படுது. அதே மாரி இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால, இது எல்லாமே தடுக்கணும். வெளிநாடுகளுக்கு போயிருந்து குடிபெயர்ந்தவர்களுக்கும் அரிசி கிடையாது. இறந்து போனவர்களுக்கும் அரிசி கிடையாது. அப்போ வந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும் அரிசி போட்டா தரமான அரிசி கொடுக்க முடியுன்றதுனால, தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. முக்கிய அப்டேட் என்னன்னா, கைரேகை இப்போ வந்து ரேஷன் கார்டுல 5 பேர் இருக்காங்கன்னா, அந்த 5 பேருமே நீங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கைரேகை பதிவு செய்யணும். ஓகேங்களா? ஒரு சில மாவட்டங்கள்ல ரேஷன் கூட்டுறவு கடைக்காரரே, விற்பனையாளரே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க வீட்டுக்கே சென்று கைரேகை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது இன்னும் மகிழ்ச்சிகரமான தகவல் தான். சரிங்களா? ஸோ அதனால 5 வீடு ஒரு வீட்ல 5 பேர் இருக்காங்கன்னா, 5 பேருமே கைரேகை கண்டிப்பா பதிவு செய்யணும். அதே மாரி ஆதார் அப்டேட்டுமே செய்யணும். மொபைல் நம்பரும் அப்டேட் செய்யணும். இது எல்லாமே கண்டிப்பா அவசியம். அப்டேட் செஞ்சே ஆகணும். சரிங்களா? ஸோ எதற்காக கேஒய்சி பண்றாங்க அப்படின்றத தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நமக்கு நல்ல தரமான அரிசி கிடைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அனைவரும் பதிவு செய்யணும். ஒருவேளை நீங்க இத பதிவு செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய ஜூன் மாதம் 31க்கு அப்புறம் சரிங்களா? உங்களுடைய ரேஷன் அட்டைகள் எதுவும் செல்லாது. ரேஷன் பொருட்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அனைத்துமே ரத்து செஞ்சுருவாங்க. இது அதுக்கப்புறம் நீங்க புதுசா தான் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும். அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால கிடைச்ச வாய்ப்பை எல்லாரும் சீக்கிரமா பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள அனைவரும் இந்த அப்டேட் எல்லாமே பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாதம்தோறும் சரிங்களா? மாதம்தோறும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அப்டேட் குடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அது இப்போ வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ நெறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏ இந்த 3 வகை கார்டுகளும் என்னென்ன வகையான கார்டுகள்னே தெரியாது. இந்த 3 வகை அட்டைகளுமே ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு தான் இந்த வகை ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு இருக்கிறது இல்லையா? இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து முதல் மாதம் அதாவது எப்போ எலக்ஷன் டைம்ன்றதுனால ஒரு அறிவிப்பு குடுத்திருக்காங்க. இந்த அறிவிப்பு வந்து எப்ப நடந்தது அப்டின்னா, ஒரு 1 மாசத்துக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆயிருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க 2025 டூ 2026ஆம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்துல இந்த தீர்மானங்கள் போடப்பட்டது. அதாவது இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும் மாதம் 1 மாதம் மட்டும் ரூ. 4,000 உதவித்தொகையாக வழங்கப்படும். அதுவும் அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசால் அதாவது இந்த அப்டேட் யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அ விவசாயத்துறை அமைச்சர் ஓகேங்களா? ஸோ அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் தான் வந்து இந்த அப்டேட் குடுத்திருந்தாங்க. ஸோ இது எல்லாருக்குமே இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த அப்டேட் தான் கிடைக்க வேண்டியதா இருந்தது. எல்லாருக்குமே கிடைச்சாச்சு. இப்போ வந்து தெளிவா அஃபிஷியலா வந்து லெட்டர் மாரி வரும் இல்லையா? ஸோ பிடிஎஃபா வரும் இல்லையா? அத வந்து தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க பார்க்கலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்றாங்க பாருங்க. உங்களிடம் ரேஷன் கார்டு இருந்து அதை மாதந்தோறும் பயன்படுத்தி வருகிறீர்கள் என்றால், ஜூன் 30, 2025 ஆம் தேதிக்குள் இகேஒய்சி செயல்முறையை முடிப்பது முக்கியம். இந்த காலக்கெடுவிற்கு இகேஒய்சியை முடிக்க தவறினால், உங்கள் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்வதுடன், நீங்கள் பெற்று வரும் மானிய விலையில்லா அல்லது இலவச ரேஷன் பொருட்கள் நிறுத்தப்படும். ரேஷன் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மை மேம்படுத்தவும், ஊழலை ஒழிப்பதுமே இந்த இகேஒய்சியின் முதன்மை நோக்கம். நான் சொன்னேன் இல்லையா? அதாவது வெளிநாடுகளுக்கு போனவங்களுக்கும், இறந்து போனவர்களுக்கும் அரிசி வழங்கிட்டு இருக்காங்க. அத தடுக்கும் விதமா தான் இந்த அப்டேட் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்க, முந்தைய காலக்கெடுவும் நீட்டிப்பும். ஓகேங்களா? ரேஷன் கார்டு வந்து இகேஒய்சிக்கான ஆரம்ப காலக்கெடு மார்ச் 31 வரைக்கும் தான் இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு காரணங்களால இந்த காலக்கெடுவுக்கு பின்னர் ஜூன் 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, காலக்கெடு நீட்டிப்பு குடுத்திருக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சீக்கிரமாவே நீங்க வந்து காலக்கெடுவும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, அப்டேட் பண்றதுக்கு மீண்டும் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஜூன் 30 வரைக்கும். சரிங்களா? ஸோ எல்லாருமே சீக்கிரமா அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே
சீக்கிரமா பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மறக்காம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம கடைசியா நம்ம ஒரு அப்டேட் சொல்லாம விட்டுட்டோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க, போன ஸ்கீம்ல வந்து 2 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அந்த 2 கோடி பேர்ல கிட்டத்தட்ட 1,43,00,000 பேர் தான் வந்து பயன்பெற்றுட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, 1 கோடி பக்கமா இன்னமும் மகளிர் உரிமை தொகை வாங்காமலே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்காங்க. அது எப்ப அப்படின்னா, ஜூன் முதல் வாரத்திலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2, 3 நாள் தான் இருக்குது. அப்ளை பண்றதுக்கு ரெடியா இருங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, அதுக்கப்புறம் பேன் கார்டு, இருப்பிடச் சான்றிதழ், வருமானச் சான்றிதழ், ஸோ இது எல்லாமே ஃபோட்டோ இது எல்லாமே கொண்டு போயிட்டு நீங்க நீங்க வந்து அதுக்குன்னே தனியா ஒரு முகாம் போடுவாங்க ஒவ்வொரு தாலுக்காலயும். ஸோ அங்க போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க விண்ணப்பிச்சுட்டு வரலாம். உங்களுக்கு தகுதி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் மாதம்தோறும் 1000 ரூபாய் உங்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும். சரிங்களா? ஸோ இதுதான் அப்டேட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.